ஆண்டவர் செய்யறது அநியாயம், கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, ஏதோ ஆண்டவர் இப்படி செய்யறாரோ அப்படின்னு என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்களா, நினைச்சிருக்கீங்களா? அப்படின்னா நிச்சயமா இன்னைக்குள்ள இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது அலபான்சா நெட்வொர்க்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சகோ ஜோனத்தன், இந்த வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறீங்க. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதம் 73வது சங்கீதம். இந்த சங்கீதம் முழுவதும் பாத்தீங்கன்னா நிஜத்தை பேசக்கூடிய ஒரு சங்கீதம் என்று சொல்லலாம். ஆசாப்பு என்கிற ஒரு சங்கீதக்காரனுடைய உணர்வுகள் இங்க கொஞ்சம் கூட ஃபில்டர் இல்லாம, சென்சர் இல்லாம நம்மளுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்குது. முதலாவது ஒரு 2-3 வசனங்கள் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை குறித்து கொஞ்சம் தியானிப்போம். 73வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிற கவனமா கேளுங்க. சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நிச்சயமா நல்லவர்களுக்காக ஆண்டு நிப்பார் தானே அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்று தப்பிற்று. கொஞ்சம் தடுமாறுறாங்க, கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்குதுங்க. இருந்தாலும் ஏன்? 3வது வசனம், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரர் ஆகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த ஆசாப் என்ற சங்கீதக்காரன் தன் உணர்வில் இருக்கிற குமரர்களை இங்க பதிவு செய்யறாரு. இந்த சங்கீதம் என்ன திறமா காட்டி கொடுக்குது? நல்லவர்களுக்காக மட்டும் தான் ஆண்டவர் நல்லது செய்வார்னு பார்த்தாக்கா கெட்டதை சேருங்க, துன்மார்க்க சேரும் நல்லா தானே இருக்கிறாங்க. அவங்க நல்ல வாழ்வு தானே வாழ்றாங்க. அப்ப நடக்கிறது கொஞ்சம் அநீதியா தெரியுத. அப்ப நான் நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் பரிசுத்தமா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் கடவுளை தேடி என்ன பிரயோஜனம்? கடவுளை தேடாடுறவன் கெட்டதை செய்யறவன் நல்லா இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த சங்கீதக்காரனுக்குள்ள வரகிறத இங்க பதிவு செஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு நிஜமான ஒரு சங்கீதம் பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை நம்ம யோசிச்சிருக்க கூடும். சில சூழ்நிலைகள் நம்ம கடந்து போகும் பொழுது, இல்ல சில சூழ்நிலை நம்ம பார்க்கும் பொழுது, என்னடா அது கெட்டது செய்யறவன் நல்லா இருக்கிறானே, கடவுளை தேடாதவன் நல்லா வசதியா வாழ்றானே, கடவுளுக்கு எதிர்ப்பான காரியங்களை செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன் நல்லா கடவுளால் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறானே, நம்ம ஆண்டவருக்காக இவ்வளவு உண்மையா இருக்க ட்ரை பண்றோம், ஆனா நமக்குள்ள இவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் வருகிறத அப்படின்னு சொல்லி நம்ம அநேக வெளியில சில நேரத்துல ஆண்டவர் சொல்றபடி வாழ கொஞ்சம் சோர்ந்து போகிறோம். கிறிஸ்துவ ஜீவித்துல மிகவும் சோறு உண்டாகிறது இது ஒரு முக்கியமான காரணம். என்னோட வாழ்க்கையின் சாட்சி நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, சில வருஷங்களுக்கு முன்பதாக, ஏறக்குறைய ஒரு 5 அல்லது 7 வருஷம் இருக்கும் முன்பதாக, நல்லா கடலுக்குள்ள வளர்ந்து கொண்டிருந்த நல்ல ஒரு வாலிப பையனா என்னுடைய சபையில வாலிபனா ஊழியம் செய்து கொண்டு சபையில இருக்க அனைத்து காரணம் இழுத்து போட்டு காரியங்களை செய்து கொண்டிருப்பேன். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் சில ஏமாற்றங்களை கடந்து போனேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க சில எனக்கு எதிர்ப்பான சில காரியங்கள் செய்யும் பொழுதும், எனக்கு குறை சொல்லும் பொழுதும் எனக்குள்ள ஒரு ஏமாற்றம். என்னடா நம்ம ஆண்டருக்காக இவ்வளவு உண்மையா இருக்க முயற்சி பண்றோம், ஆண்டருக்காக இவ்வளவு உண்மையா ஊழி செய்ய பாக்குறோம், கொஞ்சம் 2-3 மிஸ்டேக் பண்றோம் தான், ஆனா நம்ம செய்த நன்மைகள் மறக்கப்படுது, ஆனா நம்ம பண்ண 2-3 மிஸ்டேக்கு தீமைகளை அதிகமா வலியுறுத்தப்பட்டு அப்படியாக நம்ம செய்த எல்லா நன்மையும் மறந்துட்டு இப்படிக்குள்ள கடந்து போறோமேன்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு கேள்வியில வரும் பொழுது, ஒரு பின்மாற்றத்துக்குள்ள போயிடலாமாங்கிற உணர்வு வர்ற அளவுக்கு நான் ஒரு சூழ்நிலை கடந்து போனேன். அந்த நேரத்துல கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை, ஒரு ஊழியக்காரனை கொண்டு என்னை உற்சாகப்படுத்தி தீர்க்கமா சில வார்த்தைகளை பேசி என்னை உற்சாகப்படுத்தி மீண்டும் அவருடைய அன்புக்குள்ளதாக என்னை புதுப்பிக்க வைத்தார். அப்ப மீண்டுமாக என்ன தேவனோட எனக்கு இருக்கிற உறவு அஸ்திவாரம் திருப்பியும் சரி செய்ய பண்ணப்பட்டு நானுடைய அன்புல மூழ்கி மீண்டுமாய் பலப்பட்டு எழும்பினேன். அப்ப நான் புரிந்து கொண்ட அநேகர் இப்படிப்பட்டு கடந்து போகிறாங்க. விசேஷமா அநேக வாலிபருக்குள்ள இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போறாங்க. பைபிள் சொல்லுது, நன்மை செய்வதில் ஒருபோது சோர்ந்து போகாத, நிச்சயமா அதுக்கான பலன் உண்டு. ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்தல் புஸ்தகத்திற்கு சொல்றாரு, வருகிறேன் அவன் கிரிக்கு ஏற்ற தக்க பலனோடு வருகிறேன்னு சொல்றாரு. சில நேரத்தில் நீங்க சுத்தி உங்க சூழ்நிலையை பார்க்கலாம். நீங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் அது அப்ரிஷியேட் ஆக பண்ணப்பட மாட்டுதே. நீங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் அது ஒருவேளை அதுல பலனை பார்க்க முடியலையே. ஆண்டருக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணி ஊழியம் செய்கிறேன், நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு பாக்குறேன், என் வேலை காரியத்தை ரொம்ப நேர்மையா இருக்க பாக்குறேன், ஆனா நேர்மையா இல்லாதவங்க நல்லா ப்ரொமோஷன் வாங்கிட்டு உயர்த்தப்பட்டுறாங்க, நான் உண்மையா இருக்க பாக்குறேன், ஆனா எனக்கு அதுக்கேற்ற பிரதிபலன் இல்லை, எனக்கு அதுக்கேற்ற ஆசீர்வாதம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய சோர்ந்து போறீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த சங்கீதம் உங்களுக்காக தான். நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த சங்கீதம் முழுவதும் வாசிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை இந்த சங்கீதத்தின் மூலியமா பலப்படுத்துவார். இந்த சங்கீதக்காரன் அனைத்து கேள்வியை எழுப்பிட்டு கடைசியா என்ன முடிவு எடுத்தார் தெரியுமா? இந்த 73வது சங்கீதத்துல கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். என்னத்தான் ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட தூரமா இருந்து அநீதியான காரியங்கள் பாவக்காரத்தை செய்து நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும்
ரொம்ப நாளைக்கு அது இல்ல, ஒரு நாள் நிச்சயமா அவன் அதுல பாதிப்பை பார்ப்பான். நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், அநீதி உள்ளவர்கள் நல்லா இருக்கிறாங்களே, இல்லங்க, கொஞ்ச நாளைக்கு அவர்களுக்கு காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுது, God is slow to anger. அன்று கோபப்படுகிறதுக்கு ரொம்ப நிதானமா இருப்பாராம். அன்று ரொம்ப நல்லவர். எவ்வளவு பெரிய துன்மார்க்க நாயக தீமையான காரியத்தை ஒருத்தர் செஞ்சாலும் அவன் மனம் திரும்புகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. அதனால கொஞ்சம் டைம் கொடுத்திருப்பாரு. அந்த நாட்களை பார்த்துட்டு நம்ம நினைச்சிட கூடாது, ஆண்டவர் வந்துட்டு கண்ணு மூடிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் அநீதி உள்ளவரே, நீதி செய்யாம இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஆண்டு ரொம்ப நல்லவரா இருக்கிறனால எவ்வளவு பெரிய துன்மார்க்கனாலும் மனம் திரும்புகிறதுக்காக ஒரு காலத்தை நியமித்து கொடுக்கிறாராம். அருமையான தாவீது ராஜா ஒரு மோசமான ஒரு காரியத்தை தன் வாழ்க்கையில் செய்தார். என்ன செய்தாரு? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத சம்பவம் தான். பத்ஷெபா என்கிற இன்னொருத்தோட மனைவிய தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அவனை கொலை செய்தார். ஆனா ஆண்டவர் உடனடியாக அவனை தண்டிக்க முடியாத வரல. நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, ப்ராஃபட் நேத்தன், அவனை சந்தித்து வந்து கண்டித்து அவர் பாவத்தை உணர்த்துகிறார். அப்பொழுது தாவீது மனம் திரும்புகிறான். இட் வாஸ் காட்ஸ் பேஷன்ஸ். தேவன் பொறுமையா இருக்கிறாரு, வாய்ப்பு கொடுக்கிறாரு. நீ பண்ண தப்ப நீயே உணர்றதுக்கு நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லி சில நேரங்களே அநீதிக்கு கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு, மௌனமா இருக்கிற, கையை கட்டிட்டு இருக்கிற, கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல, ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாரு. ஆண்டவர் நியாயத்திற்கிறதுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் மனம் திரும்ப நீடிய பொறுமையோட கால அவகாசத்தை கொடுப்பார். ஏன்னா ஆண்டு ரொம்ப நல்லவர். ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு அனைவரும் நித்திய ஜீவன் அடையும்படியாக தான் ஆண்டவர் தம்முடைய ஒரே பேர குமாரன் நமக்காக கொடுத்தார்ல. அப்ப எல்லாரும் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுப்பாருங்க. அப்ப அவர் மௌனமா இருப்பது அவர் அநீதி உள்ளவர்ங்கிறதுக்கு அர்த்தம் அல்ல, அவர் அன்பு உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர் என்கிறதை அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த சங்கீதக்காரத்தை புரிந்து கொண்டு அவன் சொல்றான், என்னத்தான் ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவர் மறந்து வாழ்ந்தாலும், கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் முடிவு என்னவாயிரும், அழிவை நோக்கி அதை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறத உணர்ந்து அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான் தெரியுமா? 28வது சங்கீதத்தில் சொல்லுகிறான், எனக்கோ மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க, மற்ற சூழ்நிலையை நான் பாக்குறதால மற்றவங்க என்ன நடக்கிறத பத்தி பார்க்கல, ஆனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். எடுத்தான் பாத்தீங்களா நல்ல முடிவு. எப்பா, மற்றவங்க என்ன நடக்குதுலாம் பார்த்து நான் இடற விருப்பப்படல, மற்றவங்க ஜேர்னி எப்படி இருக்குன்றத பார்த்து நான் கணக்கு போட்டு நான் குழம்பு விருப்பப்படல. எனக்கு ஒண்ணு தெரியுங்க, என்ன பொறுத்த வரைக்கும் தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம். நான் மற்றவங்களை பார்த்து இடற மாட்டேன், நான் ஆண்டர் பிடிச்சுக்கிறேன், நான் ஆண்டருக்கு பிடிச்சிட்டு கெட்டியா ஓடுறேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் ஆண்டர் பிடிச்சிட்டு ஓடுற வரைக்கும் ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்வார். நான் பிறரை பார்த்து சோர்ந்து போக விருப்பப்படல. பைபிள் சொல்லுது இப்படிதான் வாழணும்னா நான் இப்படியே வாழ்றேன். மற்றவங்க வாழ்றவங்களுக்கு வாழலையோ அவங்கள பார்த்து நான் குழம்பு பாட்டேன், நான் அஸ்திவாரத்துல நிற்பேன், நான் மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம் போல, நான் கற்பாலை மேல் கட்டப்பட்ட வீடு போல நான் எப்போ நிலைத்திருப்பேன். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நம்பிக்கை எங்க வச்சிட்டான் பாத்தீங்களா? ஆண்டவர் மேல் வச்சிட்டான். இன்னைக்கு நீங்களும் அந்த நல்ல முடிவு எடுக்கணும். சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஆண்டவர் பலனா பிடித்துக் கொள்ளுங்க. என்னோட வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், நான் பல சூழ்நிலைகள் கடந்து போயிருக்கிறேன், பல சோர்வான நிலைமையில கடந்து போயிருக்கிறேன். ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் நோக்கியே நான் பார்த்து, ஆண்டவரே எனக்கு சூழ்நிலை தெரியலப்பா, மத்தவங்கள பார்க்கலப்பா, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நீங்க சொல்ற மாதிரி நான் ஓடுறேன், நீங்க சொல்ற பாதையில நான் நடக்கிறேன், நீங்க காட்டுறத நான் செய்யறேன் ஆண்டவரே அப்படி நான் ஓட வரைக்கும் ஆண்டவர் எனக்கு பட்சமாய் நின்று எனக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டுதான் வந்தார். அவர் நல்லவருங்க, அவர் ரொம்ப நல்லவர். ஒருபோதும் அவர் விட்டு விலகாதீங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் கையில் உங்க கையை கொடுத்துருங்க, நீங்க அவர் கையை பிடிச்சி நான் அப்பப்போ விட்டுருவீங்க. ஏன்னா இந்த சூழ்நிலை பார்ப்பீங்க பாருங்க. 73 சங்கீதக்காரன் அப்படியே ஒரு இடரல் அடைஞ்சா பாருங்க, ஐயோ மற்றவங்களாம் பார்த்து குழம்புனா பார்த்தீங்களா, அந்த மாதிரி மற்றவங்களை பார்த்து நம்ம கொஞ்சம் இடறிடுவோம். ஒருபோதும் அப்படி இருக்காதபடிக்கு ஆண்டர்கள் எப்படி தெரியுமா உங்களுக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டரே நான் உங்க கையை பிடிச்சா நான் விட்டுருவேன், நான் பிடிக்கல நீங்க கையை பிடிங்க, ஒருபோதும் நீ விட்டுறாதீங்க, நான் உங்களுக்கு உண்மையில இருப்பேன் அப்படி சொல்லி பற்றி கொண்டு இந்த நாட்களிலே அதிகமா சபைகள் எல்லாம் கூடி ஜெபிக்கிற காலங்களிலே ஆண்டவரோடு உங்க உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. நீங்க உண்மையா இருக்கிறீங்களே, அதுக்கேற்ற பிரதிபலனை கட்டாயம் நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் நல்லவர், உங்களுக்கு நீதி செய்வார், உங்களுக்கு நியாயம் செய்வார், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், உங்களை மேன்மையை நடத்துவார், மகிமை நடத்துவார், உங்களை உயர்த்துவார். அநேக பெரிய காரியம் நடக்கும். உங்களுக்காக நான் சிறு ஜபத்தை பண்றேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஒப்பு கொடுத்த ஜபம் பண்ணுங்க. இந்த ஒப்பு கொடுத்த ஜபம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய தாக்கத்தை மாற்றத்தை கொண்டு வருவதாக. எல்லாரும் கண்கள் மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க. அன்பு தகப்பனே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
ஒரு சிலர் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறங்க, சில சூழ்நிலைகளை பார்த்து, சில நிலைமைகளை பார்த்து, சில நபர்களை பார்த்து அவங்க இடறி இருக்காங்க, சோர்ந்து போயிருக்காங்க. ஆனாலும் இந்த நேரத்தில் கர்த்தர் மீண்டும் அவளை பலப்படுத்துவீராக. நீ நல்ல ஆண்டவர், நீ நீதி செய்கிறவர். இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில அவங்க கடந்து போன சூழ்நிலைகள் என்னன்னு நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. நீ நீதி செய்கிறவர் ஆண்டவரே. கட்டாயம் இந்த பிள்ளைகள் கடந்து போன வேதனைகளுக்கு, துன்பங்களுக்கு பதிலாக இன்பத்தையும், தாழ்வுக்கு பதிலாக உயர்வையும், ஆண்டவரே சிறுமைப்பட்ட காலங்கள் மாறி உயர்வின் காலத்துக்குள் போகும்படியாக இந்த பிள்ளைகளை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக என்ற அற்புதத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இந்த சபைகள்லாம் கூடி ஜெபித்து உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிற நாட்கள்ல இந்த பிள்ளைகள் மீண்டுமாய் தம்முடைய உறவு உங்களோடு புதுப்பித்துக் கொண்டு உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். பெரிய காரியங்களை நீ செய்வேன். உங்க நாமம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மூலியமா மகிமை அடைவதாக சொல்லி இயேசுவின் மகிமை நாமத்தில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்டி நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராக. அப்பா, உம்மை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமா நீ ஆசீர்வதிப்பேன். உண்மையே சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமா நீ உயர்த்துவேன். அப்படியாக இந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக பெரிய சாட்சிகள் உண்டு பண்ணி உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மகிமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். God bless you.